ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆயிருச்சு. பாருங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்டகாசமாக இருக்கு. ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வந்து பார்க்கலாம். ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி. இது வந்து நிறைய பேர் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து டிராகன் சிக்கன், அது வந்து கிட்ஸோட ஃபேவரேட். இது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி. அப்புறம் அதோடு சேர்ந்து ஒரு ஸ்வீட் செய்யலான்னு இருக்கேன். பிரெட் அல்வா செய்யலான்னு இருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஃப்ரைடு சிக்கன் பிரியாணிக்கு நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். லெக் பீஸ்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சிக்கனில் மேரினேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை நம்ம வந்துட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கசூரி மேத்தி 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மேரினேட் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேரினேட் பண்ணி வைக்கலாம். இப்போது டிராகன் சிக்கன் செய்கிறதுக்கு நான் ஒரு 250 கிராம் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் லீனியர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எலும்பு இல்லாமல் கட் பண்ணிக்கணும் எல்லா சிக்கனையும். இதில் வந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு 1 கப்பு வந்து நான் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 கப்பு மைதா சேர்த்துக்கிறேன். இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது 1 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். கூடவே நான் 1 ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். அது கூட நான் 1 முட்டை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பெசரி விட்டுக்கலாம். முட்டை சேர்த்துட்டு இந்த மாதிரி சிக்கனை வந்துட்டு மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவர் வச்சிடலாம். இப்போ ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி மசாலாவுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பே லீஃப் எடுத்துக்கிறேன். இஞ்சி எல்லாம் எடுத்துக்கிறேன். இப்போது ஃப்ரைடு சிக்கன் பிரியாணிக்கு மசாலா ஒன்று நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஜாதிபத்திரி, 1 ஸ்டார் அனீஸ், அப்புறம் வந்து கல்பாசி, அதுக்கப்புறம் வந்து பட்டை, ஏலக்காய், லவங்கம், கருவேப்பிலை இதை எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரோட சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் வறுத்த தேங்காய் வந்து ஏற்கனவே தேங்காய் வறுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக ஜம்முன்னு வாசனை வரும். வீடே நல்லா மணக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதனுடைய வாசனை. இப்போது பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு அது கூட வந்துட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம்லாம் இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனவுடனே நாம் ஒரு தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அன்னாசிப்பூ,
பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதங்கின உடனே நான் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கின உடனே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் வந்துட்டு பிடிக்குன்றவங்க கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷத்துக்கு நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போன உடனே ஒரு கொத்து புதினா இலை, ஒரு கொத்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் பச்சை வாசனை போன உடனே நான் ரைஸ் சேர்த்துக்கிறேன். நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். நான் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் ஒரு 2 கப்பு ரைஸுக்கு 4 கப்பு வந்து தண்ணி சேர்க்குறேன். அதில் 2 கப்பு தேங்காய் பாலும் 2 கப்பு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போது ரைஸ் நல்லா வேகிற வரைக்கும் மூடி வைக்கலாம். இப்போது ரைஸ் சேர்த்துட்டு நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். ரைஸ் வந்து நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போது பிரியாணி பாட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பிரியாணி எல்லாம் இந்த ஸ்டேஜில் வந்த உடனே நம்ம வந்துட்டு தம் போட்டுடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் தம் போட்டு வைக்கிறேன். இப்போது ஃப்ரைடு சிக்கன் மசாலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பொடி பண்ணி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மறுபடி இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த பொடியெல்லாம் சிக்கனோட செய்கிறதுக்காக மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்க. சூப்பராக வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. பிரியாணி அட்டகாசமாக வந்திருக்கு. இப்போ ஃப்ரைடு சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம சூப்பராக ஃப்ரைடு சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரோஸ்ட்டாக இருக்கணும் சிக்கன் வந்துட்டு. அதான் சரியான பதம். இப்போது இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இப்போ நான் பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நான் வறுத்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே இதை வறுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் வறுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பெரியவங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இது மேலே வந்துட்டு இந்த சிக்கன்லாம் வச்சிடலாம். இந்த பிரியாணி வந்துட்டு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப எம்மியான ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா பிரியாணியை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எப்பயுமே வந்துட்டு சண்டே செய்வீங்க. இப்போது ட்ராகன் சிக்கன் செய்கிறதுக்கு நான் ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன்லாம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனவொடனே எடுத்து வச்சிடலாம். இப்போது ட்ராகன் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு 5-6 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆனவுடனே நம்ம ஒரு வெட்டி வச்ச 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கின உடனே இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம்.
பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போன உடனே ஒரு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், சின்ன தக்காளியாக, அதை சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும். இஞ்சி பூண்டுக்கு பதிலாக பூண்டு மட்டுமே சேர்த்து கூட செய்யலாம். இது கூட நான் குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 கலர்லேயும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து 1 கப்புக்கு வரும். குடமிளகா சேர்த்துட்டு நான் 1 ஸ்பூன் வந்து வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வாக்கில் வினிகர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் எல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் சிக்கனோட நல்லா புரண்டு வர்ற வரைக்கும், நல்லா சேர்கிற வரைக்கும் நல்லா சேர்த்துக்கலாம், கிளறி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன்லாம் இந்த மாதிரி ஷைனிங்காக வந்த உடனே அது மேலே எள்ளு தூவிடலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட் அல்வா செஞ்சிடலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். அதில் வந்து நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் 1 கப்பு வெள்ளை சர்க்கரை சேர்க்குறேன். ஜீனி சேர்த்த உடனே நான் ஒரு 3/4 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா பிசுபிசுப்பு பாகம் வர வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஜீனி பாகில் நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது ஜீனி வந்துட்டு பிசுபிசுப்பு பாகம் வந்தவுடனே நம்ம ப்ரெட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 ப்ரெட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா ப்ரெட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணேன், நெய்யில் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். ப்ரெட்டெல்லாம் சர்க்கரையோடு சேர்றதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பால் ஊற்றி செய்கிறதுக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க் கூட ஊற்றி செய்யலாம். இன்றைக்கி எனக்கு கண்டென்ஸ்டு மில்க் கிடைக்கல, அதனால் பால் ஊற்றிக்கிறேன். பாலை விட கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றி செஞ்சால் அல்வா வந்து எப்பயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கோவா கூட சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் கிடைக்கல அப்படின்னா கோவா கூட சேர்த்துக்கலாம், சர்க்கரை சேர்க்காத கோவா கூட சேர்த்துக்கலாம். அது ரெண்டுமே கிடைக்காத பட்சத்தில் தான் பால் சேர்த்துக்கணும். இப்போது நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை இது கூட சேர்த்துக்கலாம் கடைசியாக. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பிரெட் அல்வா வந்துட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. அந்த டேஸ்ட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப இது செய்வீங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.